வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சமுதாயம் சார்ந்த எனது சிறுகதைகளை வெளியிடுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கு வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ் செய்து வருகின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது சுமை தாங்கியே என்ற சிந்தனைக்குரியது. முன்பெல்லாம் கூட்டு குடும்பங்கள் அதிகமாக இருக்கும். உழைப்பவர் ஒருவர், குந்தி தின்பவர் பலர். உழைப்பவர்க்கே பொறுப்பு அதிகமாக இருக்கும். அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற சூழல். வெளி உலகு அவர் சென்று வருவதால் பலரது சிந்தனைகளை தாங்கி வரக்கூடியவர். பலவிதமான சுமைகளை மனதளவில் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். படாத பாடுபட்டார். அவருக்கு அப்பொழுது உபாயம் கூறினார் ஒரு நண்பர். அதன்படி நடக்கின்றாரா? தற்போதும் சுமை தாங்கியாகவே மனச்சுமையுடன் இருக்கின்றாரா என்பதை அறிய ஒரு நண்பர் அந்த நண்பரை காண வந்திருந்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு கதை ஓட்டம் காண்போம். என்னப்பா மார்த்தாண்டம், இப்போ நீ எப்படி இருக்க? உன் பழைய மனக்கசப்பெல்லாம் தற்போது நீங்கிவிட்டதா என்ன? உன்னை எப்படி மற்றவர்கள் இப்போ மதிக்கிறாங்க? அவர்களும் தங்களைப் போலவே எல்லாரும் இருக்கின்றார்களா என்று நோட்டமிட்டு தப்பு கணக்கு போட்டு உன்னையும் மடக்கி பார்க்கின்றார்களோ தற்போது கூட? எவற்றையும் மார்த்தாண்டா நீ பொருட்படுத்தாதே. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாகத்தான் தெரியும். நம் மனசாட்சி தூய்மையாக நன்கு இருந்தாலே போதுமானது. எவருமே தேவையில்லாமல் நமக்கு புத்தி சொல்பவர்கள் முதலில் தங்கள் முதுகில் முன்பு ஒட்டிய பழைய தூசியினையே நிகழ்காலத்தில் அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளும் அகப்புற அழுக்கினையோ இன்று மற்றவர்கள் அதனை அறிந்திருக்க மாட்டார்கள் என்ற நினைப்பில்தான் தேவையில்லாமல் தாம் மட்டுமே மிகவும் என்றுமே தூய்மையானவர்கள் போல் நம்மை தவறாய் கருதி சீண்டி பார்த்து சில நேரம் மாட்டிக்கொள்வார்களப்பா. அத்தகைய நுணலும் தன்வாயால் தானே ஒரு நாள் மாட்டிக்கொள்ளும் என்பதை நீயும் பொறுத்திருந்து பாரப்பா. ஆத்திரக்காரர்களுக்கு என்றுமே புத்தி மட்டு என்பதை நீயும் தயவு செய்து உணர வேண்டும். பிறர் நன்மை அவர்கள் கண்டதே காட்சி என்ற அடிப்படையில் தாங்களாகவே கற்பனை செய்து கொண்டு தப்பு கணக்கு போட்டு நம்மையும் தேவையில்லாமல் காயப்படுத்தி விடுகின்றார்கள். தனக்கு பிடிக்காதவர்களை ஏதோ ஒரு தனக்கு தோன்றிய காரணத்தின் அடிப்படையில் தனிநபர் வெறுப்பது என்பது அவரவர்களின் தனி சுதந்திரம் மார்த்தாண்டம். அதில் தவறு இல்லை. ஆனால் எதையோ சிலரிடம் சிலர் எதிர்பார்த்து அது உடன் கிடைத்தோ கிடைக்காமலோ போனவர்களுக்கு மட்டுமே சிலர் மேல் சிலருக்கு கோபம் வர வாய்ப்பு உண்டு. அதன் வழி வெறுப்பும் ஏற்படலாம். எதையும் பிறரிடம் இருந்து இயல்பாய் எதிர்பார்த்து பழகாதவர்களுக்கு, உன்னை போன்றவர்களுக்கு எவர் மீதும் திடீர் கோபம் வரவே வராது. எனவே மற்றவர்கள் உன்னை உணராமல் பேசிவிட்டார்களே என்று மனச்சுமையை ஏற்படுத்தி கொள்ளாதே. தற்போதைய வாழ்க்கையிலும் மார்த்தாண்டம், நமது பொறுப்பு வழியோ பொது வாழ்விலோ ஈடுபடுகின்ற பொழுது யாவரும் விருப்பு வெறுப்பு இன்றி எல்லோருமே நமக்கு நட்புதான். நாம் மனதளவில் செயலளவில் யாவற்றிலும் பிறரிடம் எவராக இருந்தாலும் சரி, நாம் மட்டும் சரியாக இருந்தால் போதும். பிறர் சொல்வதையெல்லாம் கேட்டு கேட்டு அவர்களை தவறானவர்கள் என்று நீயும் கருதி
தேவையில்லாமல் மனச்சுமையை அவர்கள் வழி பெரும் பாரமாக நாம் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை மார்த்தாண்டம். மடியில் கனம் உள்ளவர்களுக்குத்தானே வழியில் பயம். நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? அடிக்கடி மனச்சுமையை ஏற்கின்றாய். பிறர் சொல்வதையெல்லாம் கேட்டு அப்படியே நம்பி அதை என்றுமே உன்மேல் திணிப்பவர்களைப் பற்றி கவலைப்படாதே மார்த்தாண்டம். தீய சக்தி ஒரு நாள் உன்னை தூய சக்தி என்று உணரும் நாள் கண்டிப்பாய் வரும். நீ பொறுமையுடன் இருந்து கொண்டால் அந்த பகலவன் சூரிய ஒளி பிரகாசமாகிட குள்ள நரிகளை ஓட ஓட அந்த பிரகாசம் விரட்டிவிடும் என்ற உண்மையை மறவாதே. தேவையில்லாமல் எதையும் நினைத்து வாழ்க்கை பயணத்தில் மனச்சுமைகளை ஏற்றிக்கொள்ளாதே மார்த்தாண்டம் என்று முன்பு கூறியபடியே தற்பொழுதும் அவர் நண்பன் புனிதன் கூறினார். நீ சொல்வது மிகவும் சரிதான் புனிதா என்றார் மார்த்தாண்டம். மேலும் மார்த்தாண்டம் கூறினார், ஆனால் நண்பா, குடும்ப வாழ்வில் கூட நீ கூறியது மட்டும் இல்லை, மேன்மேலும் உள்ளது. என் அனுபவத்தில் கூறுகிறேன். என்னதான் நாம் சரியாக நடந்தாலும் பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் சுமைதாங்கியாகவே ஒருவன் மட்டுமே கடைசி வரையில் கூட்டு குடும்பத்தில் இருப்பது சரியா? நாம் அப்படித்தான் இருக்க வேண்டியுள்ளது. இதனை நீயும் சிந்தனை செய்து பார். சுமையை ஒருவரே கடைசி வரையில் சுமக்க வேண்டுமா என்ன? மனச்சுமை என்பது குடும்பத்தில் பல ரூபத்தில் எழுகின்றனவே நண்பா. சோதிடர்கள் கூறுவதாலும், மந்திர தந்திரக்காரர்கள் சொல்வதாலும், ஆன்மீக வழிகாட்டியினர் வழியே பரிகாரங்கள் செய்திட வேண்டுமென்று விளக்கிடும் அவர்கள் கூற்று யோசனைகள் வழியாகவும், அதற்காக நாம் மேற்கொள்ளும் பரிகாரச் சடங்குகளுக்காகின்ற பணச்சுமைகளின் வழியே நாம் ஏற்படுத்தி கொள்கின்ற மனச்சுமையை என்னவென்று கூறுவது? பிறர் கேட்டறிந்தவற்றை நாம் சரி செய்ய வேண்டுமென்றால் அதற்காக பண பரிகாரங்கள் செய்ய வேண்டியுள்ளது நண்பா. எனவே நண்பா, வாழ்க்கை மேம்பாட்டை ஈடுகொடுத்து போவது பெரும் பாரமாகவே என்றும் உள்ளது நண்பா. தனிநபர் குடும்ப பொறுப்பாளருக்கு மட்டுமே உள்ளது இந்த சுமைகள். அதை உணர்ந்து குடும்பத்தினர், கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்களும் சரி, கூடி வாழ்பவர்களும் சரி, தாங்கள் பொருள் ஈட்டுபவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எதை செய்ய வேண்டும் தெரியுமா? ஒருவரே சுமந்து கொண்டிருக்கின்றாரே, அந்த ஒரு பாரத்தை நாமும் ஏற்று அதை சரி செய்யலாம் அல்லவா? ஒருவர் தலையில் மட்டும் முற்றிலும் குடும்பச் சுமையை ஏற்றாமல் எல்லாரும் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லவா? சுமையை மேலும் கூட்டாமல் அவர்கள் தனியே ஒதுங்கி கூட வாழ்ந்து சுமைகள் கூட்டாமல் இருக்க வழி செய்யலாம் அல்லவா? ஒவ்வொருவரையும் சரி செய்ய 1000 யோசனைகளை தனிநபர் ஒருவரே சுமப்பது கூடவே கூடாது என்பதை முன்பே நீ கூறியவற்றை அறிவேன் புனிதா. இருந்தாலும் மேல் நினைவு கொள்கின்றேன். அதுவும் தற்போது புரிகிறது மார்த்தாண்டா. வாழ்வில் எந்த ஒரு தனி மனிதனும் ஏனப்பா தயங்குகிறாய் புனிதா, சொல். ஆம், வாழ்வில் எந்த ஒரு தனி மனிதனும் குடும்ப கோபுரத்தையே பொம்மையாகிய நாம் மட்டுமே தாங்குகின்றோம் என்ற கவலை நினைப்பு அவனுக்கு ஒரு நாளும் வரவே கூடாது. குடும்ப சுதந்திர வாழ்வு என்பது ஒவ்வொருவருக்கும் தேவைதானே. குடும்ப பொறுப்பில் தனித்து உள்ளவர்கள் குடும்ப சுமைகளை தான் மட்டுமே எப்பொழுதுமே சுமக்குகின்ற பாரத்தை சுமக்கும் கழுதைகளாக நாம் மாறிவிடக்கூடாது. சுமைகளை அவ்வப்பொழுது கழுதைகூட சற்று தன் சுமையை குறைத்து கொள்ள மற்ற பாரவண்டிகளில் ஏற்றிவிட்டு தான் அமைதி கொள்கிறது அல்லவா? அவைகளுக்கு தெரிகின்ற உணர்வுகள் கூட, நம்பிக்கை கூட நமக்கு வராமல் போவதற்கு என்ன காரணம்? எல்லாம் அதிகமாக நாம் வைக்கின்ற பாசத்தின் விளைவே ஆகும். எனவே சுமைகளை சற்று குறைத்து கொண்டால் நல்லதுதான்.
மற்றவர் மேல் எப்பொழுதும் அதிக சுமை ஏற்றி குளிர்காயும் சில இல்லத்தினருக்கு மட்டும் அந்த சுமை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு நாள் பாரம் தாங்காமல் சாய்ந்துவிட்டால் அந்த சுமைதாங்கியின் அச்சு மூச்சு முறிந்துவிட்டால் அந்த குடும்பத்தேர் ஓடவே ஓடாது, தடுமாறிவிடும். காரணம், திக்குமுக்கு தெரியாத காட்டில் வாழ்ந்த ஒரு பிராணி திடீரென்று நகர்ப்பகுதிக்குள் வந்தால் என்ன ஆகும்? அப்படித்தான் சுமைதாங்கிகள் போய்விட்டால் தடுமாற வேண்டி வரும். சுமையை பகிர்ந்து கொண்டால்தான் வாழ்வையில் பசுமை ஏற்படும். எனவே சுமையை வீட்டின் பல தூண்களும் உத்திரங்களும் தாங்கினால்தான் வீடாகிய அந்த மாளிகை தேர் பாதுகாப்பாய் இருக்கும். பகிர்ந்து வாழ்ந்தார் பகீர் என்ற சுமையை தவிர்க்கலாமே. சரி நண்பா, நேரமாகிறது. உனது மனச்சுமைக்கு இனி வழி இருக்காது என்று கருதுகின்றேன். சுமையை குறைத்து வாழ கற்றுக்கொள்ளப்பா. வாழ்க வளமுடன். போய் வருகிறேன்.